ஒரு அப்பாவும் பையனும் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பையன் தான் விண்டோ சீட்டு வழியாக பார்க்குறது எல்லாத்தையும் அவங்க அப்பா கிட்ட வியந்து சொன்னானாம். அப்பா இங்கே பாருங்கப்பா, மலையெல்லாம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு. அப்பா இங்கே பாருங்களேன், மரம் எல்லாம் ரிவர்ஸில் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானாம். அதை அவங்க அப்பா சிரிச்சுக்கிட்டே கேட்டாங்களாம். இதை பார்த்து அந்த ட்ரெயினில் இருந்தவங்க, என்ன இந்த பையன் கொஞ்சம் வித்தியாசமாக நடந்துக்கிறான், அவன் வயசுக்கு ஏற்ற மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாங்க. திரும்பவும் அந்த பையன், அப்பா இங்கே பாருங்களேன் எவ்வளோ பெரிய ட்ரெயின், அப்பா இங்கே பாருங்க அங்கே பாருங்கன்னு சொல்லிட்டு அவன் பார்த்தது எல்லாத்தையும் அவங்க அப்பா கிட்ட கொட்டி தீர்த்துட்டான். ஆனால் அவங்க அப்பா அது எல்லாத்தையுமே பொறுமையாக சந்தோஷமாக கேட்டுக்கிட்டாங்களாம். இதை பார்த்து அங்கே இருந்த மீதி இருக்கிற ட்ரெயின்மேட்ஸ் எல்லாருமே அந்த பையனை பார்த்து என்ன ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்கிறான்னு கொஞ்சம் கடுப்பாயிட்டாங்க. அந்த கடுப்பானதில் அந்த பையனுடைய அப்பா கிட்ட, உங்கள் பையன் என்ன அவன் வயசுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிறான், பேசாமல் அவனை ஒரு டாக்டர்கிட்ட நீங்கள் காமிக்க வேண்டியது தானே அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு அந்த பையனுடைய அப்பா, நாங்கள் டாக்டருக்கு பார்த்துட்டு தாங்க வரோம். சின்ன வயசுலேருந்தே என் பையன் ஒரு கண் தெரியாத குழந்தை. அவனுக்கு இப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கண் பார்வை கிடச்சிது. ஸோ அந்த கண் பார்வை கிடச்சதுனால அவன் பார்க்குற சின்ன சின்ன விஷயங்களுமே அவன் அவ்வளோ அற்புதமாக பார்க்குறான் அப்படின்னு சொல்லும்போது அந்த ட்ரெயினில் இருக்கிறவங்கெல்லாம் நம்ம பார்வையை வச்சு அந்த பையனை நம்ம தப்பாக ஜட்ஜ் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாங்களாம். நம்மளில் சில பேர் இப்படி தாங்க, நம்ம ஒருத்தவங்களை எப்படி பார்க்குறோமோ அவங்க அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக ஒருத்தவங்களை நம்ம ஜட்ஜ் பண்ணிடுறோம். ஆனால் அவங்க தன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களை தாண்டி வராங்கன்றது நமக்கு தெரியாது. ஸோ ஒருத்தவங்களை ஜட்ஜ் பண்ணுறது நம்மளுடைய வேலை கிடையாது. ஸோ ஸ்டாப் ஜட்ஜிங் அதர்ஸ். ஒரு வேளை ஜட்ஜ் பண்ணோன்னா நம்மளை நாமளே ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு நம்மளுடைய தவறுகளை குறைத்து முன்னேறத்துக்கு உண்டான வழியை நோக்கி போகலாமே தவிர இன்னொருத்தவங்களை ஜட்ஜ் பண்ணுற உரிமை நமக்கு கிடையாது. ஸோ ஸ்டாப் ஜட்ஜிங் அதர்ஸ், ஸ்டார்ட் ஜட்ஜிங் யோர் செல்ஃப். கதை பயனுள்ளதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு கதையோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ.